தஞ்சாவூரில் பழனியாண்டவர் தனியார் பேருந்துக்கு வழிவிடாமல் முன்னால் சென்ற முருகவிலாஸ் பேருந்து ஓட்டுநர் நடுச்சாலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து தகராறில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முருகவிலாஸ் என்ற பேருந்து கும்பகோணம் நோக்கி செல்கிறது. இதனை பின்தொடர்ந்து பின்னால் பழனியாண்டவர் என்ற பேருந்து செல்கிறது. இரண்டு பேருந்துகளும் அடுத்தடுத்து, அதாவது இடைவெளி இல்லாமல் அடுத்தடுத்து 3 நிமிடம் 5 நிமிடம் இடைவெளியில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் புறப்பட்டிருக்கிறது. முன்னால் சென்ற அந்த முருகவிலாஸ் பேருந்து முன்னால் செல்கிறது. இதனை பின்தொடர்ந்து சென்ற பழனியாண்டவர் பேருந்து ஓவர்டேக் செய்வதற்காக ஹாரன் அடித்துக் கொண்டு அதிவேகமாக செல்கிறது. அதற்கு வழிவிடாமல், அதாவது பின்னால் சென்ற பேருந்துக்கு வழிவிடாமல் முன்னால் சென்ற முருகவிலாஸ் பேருந்து அதிவேகமாக சாலை விதிகளை மதிக்காமல் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தம் ஏற்படும் வகையில் தாறுமாறாக, அதாவது சாலையில் சர்க்கஸ் செய்வது போல குறுக்கு நெருக்கமாக பேருந்தை இயக்கிக் கொண்டு வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நடந்து சென்ற பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தும் ஏற்படும் வகையில் விதிகளுக்கு புறம்பாக அதிவேகமாக சென்றது. அதனை பின்தொடர்ந்து சென்ற இந்த பேருந்து, தனியார் பேருந்து முந்திக் கொண்டு அதே வேகத்தில் ஈடுகொடுத்து சென்றது. ஒரு கட்டத்தில் முருகவிலாஸ் பேருந்து சாலையின் குறுக்கே அந்த பேருந்தை நிறுத்திவிட்டு பேருந்தினுடைய ஓட்டுநர் பேருந்து இருக்கையிலிருந்து இறங்கி பின்னால் வந்த முருகவிலாஸ் பேருந்தை ஓட்டுநரிடம் அடித்து ஒருவரை தாக்கி கொண்டனர். இந்த காட்சியானது அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது. பொதுவாக அந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் என்பவர்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு பயணிகளை ஏற்றிச் செல்வதில் கவனம் செலுத்துகிறார்களே தவிர சாலையில் நடந்து செல்கின்ற பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுடைய பாதுகாப்பிற்கும் அவர்கள் எந்த விதமான கவலையும் பெறாமல் தன்னுடைய கனெக்ஷனை மட்டுமே முக்கியமாக கருதி கொண்டு இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் செயல்படுகிறார்கள். இதன் காரணமாக இன்று அதாவது போக்குவரத்து மிகுந்த அந்த சாலை, கல்லூரிகள் இருக்கின்ற சாலை, அது கல்லூரியில் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பொதுமக்கள் இவரெல்லாம் நடந்து செல்லக்கூடிய அந்த சாலையில் இரண்டு பேரும் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அந்த சர்க்கஸ் ரேஸில் செல்வது போல ஒருவருக்கு முந்தி கொண்டு செல்ல முற்பட்ட இருக்கிற அந்த காட்சியானது அந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. இரண்டு பேருந்து ஓட்டுநர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது காவல்துறையினரும் சரி, வட்டார போக்குவரத்து அலுவலர்களும் சரி முறையாக விசாரணை நடத்தி இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவர்களை விசாரணை நடத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த வாகனம் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த சிசிடிவி காட்சியில் பார்க்கும்பொழுது தெரியும், சாலை ஓரமாக நடந்து சென்ற ஒரு பெண் மயிரிழையில் உயிர் தப்பியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.